ஷார்ட்டாக ஒரு கிரிப்டோ அப்டேட்டு. அமெரிக்காவில் உள்ள கான்சாஸ்ன்னு சொல்லக்கூடிய மாகாணத்தில் அந்த மாகாணத்தில் உள்ள ஆளுநர் வந்து அந்த மாகாணத்தில் வேலை பார்க்குற கவர்மெண்ட் பப்ளிக் எம்ப்ளாயி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது பென்ஷன் தொகை கொடுக்கணும். அந்த பென்ஷன் தொகை எல்லாமே இப்போவுமே அந்த அரசாங்கம், அதாவது அங்கே உள்ள ஆளுநர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கரெக்டாக கொடுக்கறதுக்கு அவங்களோட ரூபாய்க்கு வந்து இப்போவுமே முதலீட்டை வந்து எதில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின் சொல்லக்கூடிய இடிஎஃப்லேருந்து அந்த கவர்மெண்ட் வந்து இப்போவுமே அவங்க முதலீடு செய்கிறாங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இதில் வருத தொகையை அப்படியே எடுத்து கொடுத்துலான்னு சொல்லிட்டு அந்த மாகாண ஆளுநர் வந்து அவங்க சட்டசபையிலேருந்து ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக பர்மிஷன் அளிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸால பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய செய்தி தான். ஏன்னா எதிர்காலத்தில் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவங்களோட பணத்தை வந்து சேஃபாகவும் பாதுகாப்பாக வந்து அதிக அளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கம் வந்து கணக்கில் வச்சதுனால தான் சரியான முதலீடுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவர்மெண்ட்டே ஆராயாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட பட்சத்தில் இந்த கிரிப்டோ கரன்சி ஒரு சரியான முதலீடு, அவங்களுக்கு அதிக அளவு ரிட்டர்ன் கிடைக்கும், அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது பாதுகாப்பாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிய போய் தான் அந்த பப்ளிக்கில் ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து அவங்களோட சொத்தை வந்து டெவலப்மெண்ட் ஆக்குறதுக்காண்டி அந்த அமெரிக்க அரசாங்கம் வந்து கான்சாஸ் மாகாணத்தில் ஆளுநர் வந்து சரியான முதலீடு வந்து கிரிப்டோ கரன்சி துறை எடுத்திருக்காரு. இதே மாதிரி நம்ம சரியான முதலீடு எதுன்னு சொல்லிட்டு இந்த சரியான கிரிப்டோ கரன்சி எது சரியான முதலீடாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு சரியான கிரிப்டோ கரன்சியில் நம்ம இப்போவுமே ஒரு முதலீடு செய்து வச்சா எதிர்காலத்தில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளோட சொத்து வளர்ந்து நிற்கும். அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின் வந்து 2008 வரும்போது அதோட மதிப்பு வந்து வெறும் 4 ரூபா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதோட மதிப்பு வந்து 85 லட்ச ரூபா. நம்ம இந்திய மதிப்புக்கு அமெரிக்க டாலர் படி பார்த்தோம்னா $1,00,000 மேலே போயிருச்சுன்னு சொல்லிட்டு இதை நம்ம பார்க்குறோம். அதனால் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பாதுகாப்பான, ஆனால் சரியான முதலீடு யார்கிட்ட சரியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா பெரிய அளவில் வந்து நம்ம இதோட அசட் வந்து பெரிய அளவு வளர்த்துக்கலாம், பெரிய அளவு சம்பாதிக்கலாம். இந்த தகவல் வந்து நீங்கள் ஒரு கிரிப்டோ யூஸராக இருந்தாலும் சரி தான், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிப்டோ யூஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு அவங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி நிறைய அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது. சரியான கிரிப்டோ கரன்சியை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் அதிக அளவு வந்து அசட்டை நம்ம ஹோல்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்டாக கிரிப்டோ அப்டேட் சந்திக்கலாம். பாய்.